நீ உயிரோட தான் இருக்கியே அம்மா? ஆமா ஜோசியரே. நீ இறந்து போயிட்டேன்னு எல்லாருமே நம்பினாங்க. ஆனா நான் மட்டும் நம்பல. இன்னைக்கு என்னோட நம்பிக்கை உண்மையாயிடுச்சு. அம்மா தாயே, நீ இருக்க தாயே, நீ இருக்கம்மா. லக்ஷ்மி, நீ இத்தனை நாளா எங்கதாமா போயிட்ட? நீ எங்கதான் இருந்த? 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜோசியரே பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல? ஆமா. இப்ப நீ என்னடா கர்ப்பமா இருக்கன்னு வைத்தியர் சொல்றாருமா. இந்த நேரத்துல நீ எங்கம்மா போவ? உனக்கு பிடிச்சா எத்தனை நாள் வேணாலும் நீங்க இருக்கலாம். அர்ஜுன், உன்னை காப்பாத்தி உன்னை மறுபடியும் திரும்ப கொடுத்தது இந்த பொண்ணுதாப்பா. இவ்வளவு உதவி பண்ணதுக்கு அப்புறம் உன்னை அப்படியே என்னால விட்டுட முடியாது. உனக்கு யாரும் இல்லாதப்போ நாங்க உனக்காக இருக்கோமா. தயவு செஞ்சு எங்க கூட இருந்துருமா. இந்த காலம் ரொம்ப விசித்திரமானதும்மா. யாருக்கு எப்போ என்ன மாதிரி சோதனை வருமோ யாருக்குமே தெரியாது. யாருக்கு எப்போ என்ன மாதிரி கஷ்டங்களை கொடுக்கும்னு யாருக்கும் தெரியாது. உங்க முன்னாடி நான் வர்றதுக்கு இப்ப ஒரு காரணம் இருக்கு ஜோசியரே. காரணம் எது வேணாலும் இருக்கலாம். ஆனா நீ இருக்கிறது தெரிஞ்சது. உன் சத்தம் வெளியே கேட்டது. ஒவ்வொரு வருஷமும் ஆபத்தை பத்தி கவலைப்படாம இந்த அம்மனுக்கு படையல் படைக்க வருவேன். என் பூஜை நல்லபடியா முடிஞ்சதுன்னு இந்த அம்மனோட பார்வையில தெரிஞ்சது. அதனாலதான் நீ மறுஜன்ம எடுத்து திரும்ப இங்க வந்துட்ட. ஆனா ஜோசியரே, நான் திரும்ப வந்திருந்தாலும். அம்மா லக்ஷ்மி, இத்தனை நாள் நீ சந்திச்ச சோதனை, நீ அனுபவிச்ச கஷ்டங்கள் இன்னையோட முழுமையா ஒன்னு விட்டு போயிடுமா. நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க ஜோசியரே? ஆமாம்மா, இனிமே நீ தனியா வாழ வேண்டிய அவசியம் இருக்காது. நீ அனாதையா வாழ வேண்டிய அவசியமே இல்லம்மா. உடனே அரவிந்தாவுக்கும் மித்ராவுக்கும் உன்னை பத்தி சொல்லணும். பெரிய புலி வாழற இடத்துல மித்ரா சாவ தேடி போய்கிட்டு இருக்காரு. எந்த நேரமும் எது வேணாலும் நடக்கலாம். எனக்கு விடியற் காலையில வந்த கனவுக்கான அர்த்தம் இப்பதான் புரிய வந்தது தாயே. தயவு செஞ்சு அந்த கனவு நிஜமாயிடக்கூடாது. மித்ராவை எந்த ஒரு ஆபத்தும் கிட்ட நெருங்கிடவே கூடாது. இப்ப மித்ராக்கு ஏற்பட்டிருக்க ஆபத்துல இருந்து அவரை நீங்க தான் காப்பாத்தணும் தாயே. மித்ரா, 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 புலி இங்கதான் எங்கேயோ பக்கத்துல பதுங்கி இருக்கு. ரொம்ப பசியில இருக்கிற மாதிரி சத்தம் போடுது. ஒருவேளை மித்ரா ஆபத்துல எதுவும் இல்லைல்ல? மாம், மித்ரா,
மித்ரா நீ வராதப்பா. மித்ரா நீ வராத. மாம், கேர்ஃபுல்லா இருங்க மாம். மித்ரா, மித்ரா, மாம், மித்ரா இப்ப ஆபத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன். எப்படியாவது நான் அவரை இப்ப காப்பாத்தி ஆகணும். என்ன பண்றது? மித்ரா. மேடம், என்ன மேடம், நீங்க எதுக்காக மேடம் காட்டுக்குள்ள வந்தீங்க? மித்ரா சார், உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? அந்த புலி உங்களை எதுவும் அட்டாக் பண்ணல? நீங்க அந்த துப்பாக்கியில சுடலைன்னா அந்த புலிக்கு நாங்க இரையா இருப்போம். துப்பாக்கியால சுட்டது நான் இல்லையே. நீங்க இல்லைன்னா அப்ப யாரு? அந்த துப்பாக்கி சத்தம் வந்தது அம்மனுடைய ஆலயத்துல இருந்து. ஜோசியர் கூட அங்கதான் இருக்காரு. வாங்க, அங்க போலாம் வாங்க. வாப்பா. நல்ல வேலை, புலி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். புலியோட சத்தம் எதுவும் கேட்கல. ஜோசியரே, மித்ரா சாரும் அவங்க அம்மாவும் வராங்க பாருங்களேன். ஜோசியரே, அவங்க எந்த நிலைமையிலையும் என்ன பாத்திரவே கூடாது. நான் உயிரோட தான் இருக்கேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடவே கூடாது. அம்மா லட்சுமி, நீ இத்தனை நாளா தனியாவே வாழ்ந்துட்ட. இனிமேலாவது நீ மித்ரா கூட சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு என் மனசுக்கு தோணுது. என்னம்மா இதெல்லாம்? ஜோசியரே, நான் உயிரோட இருக்கேன்னு நீங்க யாருக்கும் சொல்லக்கூடாது. இது ஏன் மேல சத்தியம். சத்தியம்.